Hey guys, welcome back to my new vlog. ஸோ லாஸ்ட் vlog நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து சென்னை வந்திருந்தேன் அண்ட் சென்னை ஏர்போர்ட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் லாஸ்ட் vlogல. ஸோ இந்த vlogல ஃபைனலி நம்ம ஃப்ளைட் போர்ட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது, போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு வாக் பண்ணி ஒரு காஃபி குடிச்சிட்டு தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணி ஒரு நல்ல காஃபி குடிச்சிட்டு. ஸோ கைஸ் கீழே ஃப்ளோரில் வந்து கேஃபேக்குள்ளே வந்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட்டுக்கு எப்படி இன்னும் 40 மினிட்ஸ் இருக்குது. ஸோ டக்குன்னு காஃபி குடிச்சிட்டு போகலாம். ஸோ கைஸ் எல்லா டேக்ஸஸ் போக இந்த காஃபி பார்த்திங்கன்னா 260 வந்திருக்கு. அது மேடம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கைஸ் காஃபி எப்படி இருக்குன்னு முடிச்சு பார்ப்போம். சுகர் மிக்ஸ் பண்ணி வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் ஸ்டில் ஓகே. என்ன வந்தாலும் நம்ம 10-15 ரூபா காஃபி தான் பெட்டர்னு சொல்லுவேன். பட் ஓகே, இது வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து உங்களுக்கு காஃபி நீடு இருந்ததுன்னா இந்த மாதிரி இப்போ எனக்கு ஒரே நீடாக இருந்துச்சா, ஸோ அப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரைஸ் போர்டிங்க்கு டைம் ஆகிறதுனால அப்படியே காஃபி குடிச்சுக்கிட்டே திருப்பி நம்ம கேட் நம்பர் 2 போயிட்டுருக்கோம். போர்டிங்க்கு போயிட்டுருக்கோம். போர்டிங் பண்ணிடலாம். ஃபைனல் காரியம் கைஸ். இங்கேருந்து நடந்து போய் திருப்பி இப்படி இறங்கி அதுதான் நம்ம ஃப்ளைட் ஐ கெஸ், பட் அது இண்டிகோ மாதிரி தெரில. ஸோ ஃபஸ்ட்டு அதை ஒரு வாக் போடுவோம். உள்ளே போகிறோம். அந்த இது வரைக்கும் ஏர்போர்ட் முடிஞ்சு இப்போது இதுக்குள்ளேருந்து நம்ம ஸ்டெப்ஸுக்கு போகணும். சார் அப்படியே வெளியேருந்து விட்டுருந்தா நல்லா இருக்கும். வெளியே பாருங்களேன், இந்த வெளியேருந்து விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவங்க விடலை, நோ ப்ராப்ளம். ஒரு இண்டிகோவில் தான், ஆனால் பார்ட்னர்ஷிப் வேரியன்ட் கொரியன் ஏர்லைன்ஸில் போயிட்டுருக்கோம். आगे चला பறக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், பறக்க போகிறோம். சன்ரைஸ் வியூ பார்க்கலாமா? ஸோ கைஸ் இப்போ நம்ம கிளப்ஸில் இருக்கோம் பாருங்க. நீங்கள் டைம் லேப்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்னும் வந்து மேலே கீழே ஃப்ளைட் ஆகிட்டு இனி ஸ்டேபிள் ஆகும். ஸோ கைஸ் ஃப்ளைட்டோட பாருங்க, இத்தினோண்டு இருக்குது. நிற்க கூட இடம் இல்லை, லாக் கூட பண்ண முடியல. இத்தினோண்டு இடம் இருக்குது பாருங்கள். ஸோ கைஸ் ஜெய்ப்பூர் லேண்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிஷின் வந்து நம்ம ஃப்ளைட்டுக்கு அட்டாச் ஆகும். அட்டாச் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியே போவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ். ஐ திங்க் பஸ் வருதுன்னு நினைக்கிறேன் கைஸ், தெரில. பஸ்ஸு வருதா இது வருதா தெரியல, பார்ப்போம் கைஸ். வெளியே போயிட்டு இருக்கோம். ஜர்னி ஓவர். ஸோ கைஸ் இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம வந்தோம். சத்தம் கேட்குறான்னு தெரில. ஸோ இப்போ இந்த பஸ்ஸில் போக போகிறோம். ஸோ இந்த ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ், இதான் ஃப்ளைட்டு. ஸோ கைஸ்
சத்தம் கேட்குதான்னு தெரில. ஃப்ளைட் வீட்டில் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது ஃப்ளைட். அவ்வளோதான் கைஸ், இப்போ பஸ்ஸில் ஏறிட்டு போயிடுவோம். பஸ் ஏறி ஏர்போர்ட்டுக்கு வெளியே போவோம் இப்போ. எஸ் கைஸ், ஜெய்ப்பூர் ஏர்போர்ட் வந்துட்டோம். ஸோ வெளியே இருந்து இப்போ உள்ள எக்ஸிட் பண்ணிட்டுருக்கோம். பேக் வந்துருக்கு பேக். ஸோ எஸ் கைஸ், இதுதான் ஜெய்ப்பூர் ஏர்போர்ட். கொஞ்சம் சின்ன ஏர்போர்ட்டு தான். ஸோ ஜெய்ப்பூர் ஏர்போர்ட் வெளியே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் மந்த் ஒரு vlog போட்டிருந்தேன், அல்வர் சிட்டின்னு சொல்லி vlog. ஸோ இங்கேருந்து அல்வர் போகிறோம். அல்வர்லேருந்து அது அல்வர் நம்ம டெஸ்டினேஷன் கிடையாது. அல்வர்லேருந்து நம்ம வந்து லாஸ்ட் நம்ம டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேஷ் மகாகும்புக்கு நம்ம போகிறோம். ஸோ ஜெய்ப்பூர்லேருந்து இப்போ நம்ம அல்வர் போவோம். அங்கேருந்து ப்ரைவேட்டாக பஸ் பண்ணி போகிறோம். ஸோ அப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு அல்வர் போகணும். ஸோ ஜெய்ப்பூர் வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து கேப் புக் பண்ணி நம்ம பஸ் ஸ்டாண்டாக ட்ரெயினில் போகணும். எதுவும் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ கைஸ், கொஞ்சம் தூரம் ஏர்போர்ட்லேருந்து பின்னாடிருந்து முன்னாடி நடந்து வந்தீங்கன்னா இங்கே ஊபர் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஊபர் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் போகலாம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சிந்தி கேம்ப் போகிறோம். அங்கே தான் பஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ இங்கேருந்து சிந்தி கேம்ப் வந்து ஒரு 1/2 hour ஆகும். ஸோ கேபில் போயிட்டுருக்கோம். அங்கே போய் தான் நம்ம வந்து டிஃபனே சாப்பிட்ணும். ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 hour. வெயில் வந்து இங்கே அதிகமாக தான் இருக்குது. பட் அதாவது சூடு இல்லை, கூலிங்காக தான் இருக்குது. சிந்தி கேம்பில் வந்து காஞ்சி ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஷாப்பில் வந்து டிஃபன் சாப்பிட வந்துருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சோலே பட்டூரே சொல்லியிருக்கோம். ஸோ அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு சோலே பட்டூரே. இதுதான் கடை பாருங்கள். சோலே பட்டூரே வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சோலே பட்டூரே வந்துருச்சு, சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குது கைஸ் சோலே பட்டூரே. இந்த காலை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக வாங்க பாருங்க. அதாவது பசியில் வந்து நான் vlog பண்ணவே மறந்துட்டேன். யாரோ பாதியில் தான் vlog பண்ணுறேன். பசி ஆகும். ஸோ டேஸ்ட் நல்லா இருக்கும். ஃபைனலி ஒரு 5 hours பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி அல்வர் வந்துட்டோம். செம்ம ஹெக்டிக்கான ரூட்டு, வெயில் அப்படி. ஸோ இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணுவோம் கைஸ். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சேனல் புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது vlogல மீட் பண்ணுவோம். டேக் கேர், பாய்.